2 சமுதாய பிரிவினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல், அதையொட்டி தான் இது விளைந்திருக்கும்னு நான் கருதுகிறேன். பட் இந்த எண்ணம் நீண்ட காலமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன கேள்வியை மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் கிட்ட கேட்குறேன். நீங்கள் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் முஸ்லீம் லீக் இருக்கிறது. அந்த கட்சியினுடைய பேரே முஸ்லீம் லீக். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐயா ராமதாஸை லான்ச் பண்ணும்போது மார்க்ஸு, பெரியார், அம்பேத்கர் படங்கள்லாம் வச்சிருந்தார். அவர் பேரே, கட்சியினுடைய பேர் பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் இது பாரதிய ஜனதா கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்களா, அதில் முக்தார் அப்பாஸ் நக்வி இருக்கார், ஷானவாஸ் ஹுசேன் இருக்கார், கடந்த காலங்களில் மறைந்த சிக்கந்தர் பக்த் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ரொம்ப டீட்டெயிலில் போக விரும்பல. அதே சமயத்தில் இப்போ தலித் இனத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் இருந்திருக்காரு, பல தலைவர்கள் இருந்திருக்காரு. இப்போ அர்ஜுன் மேக்வால்லாம் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாயத்தை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அப்புறம் நாடாளுமன்ற குடியரசுத் தலைவராக இருக்கிற அந்த பின்னணியிலிருந்து வந்தவர். இப்படி அவங்களும் ஒரு சமூக நீதியை கட்டமைத்து தான் போகிறாங்க. எந்த இடத்துலையுமே இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பாஜக வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு. இது பல கட்டங்களில் தெளிவுபடுத்திருக்காங்க. இன்னும் என்கிட்ட தரவுகள் நிறைய இருக்குது, அது சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஆர்எஸ்எஸ் காங்கிரஸை ஆதரித்த சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு, என்கிட்ட தரவு இருக்குது ஒரு பக்கம். ஆனால் அதே ஆர்எஸ்எஸ்னுடைய இன்றைய தலைவர் மோகன் பாகவத் இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்களும் ஒரே டிஎன்ஏ தான், அவர்கள் இந்தியர்கள் இல்லை என்று சொல்பவர்கள் இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இஸ்லாமியர்களுக்கு சார்பாக அவர் பல தகவல்களை பேசியிருக்கார். இஸ்லாமியர்களும் ஆர்எஸ்எஸ்ஸில் இடம்பெற வேண்டும்னு சொல்லியிருக்கார். பல முற்போக்கு கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம், ஏன்னா நம்ம அரசியலுக்கு தான் நமக்கு தேவை. இதுதான் ஒரு பிரச்சனை. என்னன்னா, திருமாவளவன் போன்றவர்களும் நண்பர்கள் எல்லாருமே அரசியல்வாதி சொல்கிறது சோஷியல் இன்ஜினியரிங் என்பது வேறு, சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது வேறு. இப்போ நாளைக்கு ஜம்மு காஷ்மீரில் பாஜக போட்டியிட்டால் அங்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களைத்தான் முன்னிலைப்படுத்தும். வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடி இனத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்பதனால அங்கே கிறிஸ்தவர்களை தான் கேண்டிடேட்டாக போடும். தமிழ்நாட்டில் கூட பிராமணர்களை விட, அப்பர் காஸ்ட் விட பிற்படுத்தப்பட்ட எம்பிசி, ஓபிசி போன்ற வகுப்பினர் தான் முன்னிலைப்படுத்துவார்கள். இதுதான் சோஷியல் இன்ஜினியரிங். ஆனால் சோஷியல் ஜஸ்டிஸு அவங்க எந்த காலத்தில் அது மறுத்திருக்காங்களா? ஆக சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக குரல் கொடுத்தது, அதாவது விபி சிங் மண்டல் கமிஷன் அறிக்கையை தாக்கல் செய்து அதை அமல்படுத்திய போது ஆதரித்தது பாஜக, எதிர்த்து பல மணி நேரங்கள் பேசியது காங்கிரஸ் கட்சி. இப்போ அந்த காங்கிரஸ் கட்சியோடு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தரவுகள் என்கிட்ட இருக்கு. அவங்க எந்தெந்த சந்தர்ப்பங்களை எப்படியெல்லாம் சமூக விரோத செயல்கள், மத விரோத தோற்கடிப்பதற்காக அவங்க முயற்சி பண்ணாங்கல்ல, அம்பேத்கர் அவர்களை தோற்கடிக்க பல தரவுகள் என்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிற அணியில் இவங்க இடம்பெறுவது என்ன லாஜிக்னு புரியல. ஒன்று நீங்கள் தெளிவாக சொல்லணும், இவங்க இந்த கட்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் திமுகவும் காங்கிரஸோடு இருக்குது, திமுகவும் பாஜகவோடு இருக்குது. ஆக இவங்க அதில் ஒரு தெளிவில்லை. சிம்பிளாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எது மார்க்கெட் ஆகும், நான் வெளிப்பட சொல்கிறேன், அரசியல் என்பது சந்தை சார். மார்க்கெட்டில் எது போட்டால் விற்கும். திமுகவோட இருந்தால் நல்ல பெட்டர். வேறு கட்சியில் இவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, வெற்றி வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் தான் காரணமே தவிர வேறு எதுவும் கிடையாது.